12th Standard Max Chapter 2 Complex Numbers. இந்த சாப்டரில் இன்றைக்கி பார்க்க போகிற செக்ஷன் 2.5 Modulus of a Complex Number, 2.6 Geometry and Locus of Complex Numbers. 2.5 Modulus of a Complex Number. இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது the modulus of a complex number measures the distance of that number from the origin in the complex plane. complex planeல அந்த நம்பருக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடியது தான் மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினிஷன் 2.4 பார்த்தீங்கன்னா, இஃப் z is equal to x plus iy, then the modulus of z denoted by modulus of z எப்படி denote பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. It's defined by modulus of z is equal to root of x square plus y square. அப்போ z is equal to x plus iy இருந்ததுன்னா அதுக்கு மாடுலஸ் போடும்போது ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டோட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒய் வேரியபிளுக்கு ஸ்கொயர் போடணும். சரிங்களா? அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதை எப்படி டினோட் பண்ணணும், எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாடுலஸ் ஆஃப் ஐ மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரியல் பார்ட் கிடையாது, இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த இமேஜினரி பார்ட்டில் ஒய்யோட வேல்யூ இங்கே 1 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடையாது. அப்போ 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ இங்கே 1 இருக்குது, அதனால் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் -12i கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது, ரியல் பார்ட் கிடையாது. அப்போ ரியல் பார்ட் போடுற இடத்துல 0 ஆகிடும். இமேஜினரி பார்ட்டில் இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் தான் ஒய்யோட வேல்யூ. அப்போ -12 அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். -12 the whole ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். அது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட்லேருந்து எடுக்கும்போது 12 கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்டும் இருக்குது, இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ இங்கே 12. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். நமக்கு எப்பவுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு தான் இருக்குது. உங்களுக்கு இங்கே மிடில் ப்ளஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் மைனஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் மைனஸோட தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு தான் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. மைனஸாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ எடுக்கும்போது அந்த மைனஸ் சிம்பிளோட நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்பரையும் கன்சிடர் பண்ணணும். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13. Note, if z is equal to x plus iy, then z bar தான் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த செக்ஷனில் கான்ஜுகேட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ z bar அப்படின்னு போட்டாங்கன்னா கான்ஜுகேட், மாடுலஸ் ஆஃப் zன்னு போட்டாங்கன்னா இது வேறு மீனிங், இது வேறு மீனிங். கான்ஜுகேட்டுன்னும் போது மிடில் இருக்கக்கூடிய அந்த ஐயோட வேல்யூ மைனஸ் ஐயாக இருந்தால் ப்ளஸ் ஐயாக மாறும், ப்ளஸ் ஐயாக இருந்தால் மைனஸ் ஐயாக ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம போன செக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். ஆனால் மாடுலஸ் எடுக்கும்போது அதனோட டிஃபைன்ட் இங்கே பார்த்தோம். சரிங்களா? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போ z பார் அப்படின்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருக்கிறது இங்கே எக்ஸ் மைனஸ் ஐஒய்யாக மாறும். தென் z இன்ட்டு z பார் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர்னு வருது. அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z இன்ட்டு z பார். 2.5.1ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம கான்ஜுகேட்லேயும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். இப்போ மாடுலஸ்லேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார். இது மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே அடிஷனில் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், ரியல் பார்ட்டு தனியாக, இமேஜினரி பார்ட்டு தனியாக. தென் மாடுலஸ் ஆஃப் zn அப்படின்னு போட்டாலும் இல்லை மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் n போட்டாலும் உங்களுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் z1 ப்ளஸ் z2க்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி அந்த z1 z2 z3 அப் டு எக்ஸெட்ரா zn வரைக்கும் வரும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points z1 and z2 இன் காம்ப்ளெக்ஸ் பிளேன் இஸ் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ எப்படி நம்ம அடிஷனுக்கு போட்டோமோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்கும் போட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கும் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு எடுத்து அதே மாதிரி நம்ம
2 டேர்ம்ஸ்க்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி n டேர்ம்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரைவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.9. இஃப் z1 is equal to ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, z2 z3 3 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 z1 z2 ஓட அடிஷன் சப்ராக்ஷன், அதே மாதிரி z1 அண்ட் z2 ஓட அடிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் மெயினாக உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னாலே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ்ன்றது ரியல் பார்ட், ஒய்ன்றது இமேஜினரி பார்ட்டில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z1 இஸ் ஈக்குவல் டு இங்கே மாடுலஸ் z1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸில் எழுதணும். இப்போ நமக்கு எக்ஸ்ன்றது இங்கே 3, ஒய்ன்றது 4. அப்போ என்ன பண்ணணும், டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட்லேருந்து எடுக்கும்போது 5. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், z2 z3 அதே மாதிரி z1 ப்ளஸ் z2 அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா z1ஓட வேல்யூ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க ப்ளஸ் z2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ரியல் பார்ட்ஸோட கம்பைன் பண்ணணும், இமேஜினரி பார்ட்ஸோட கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனாக வந்துடும், ஒரு டேர்ம்ஸாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்னு சொல்கிறத கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் z2 z3க்கு எடுக்கலாம், z1 z2க்கு எடுக்கலாம். சரிங்களா, இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மாடுலஸ் ஆஃப் z அப்படின்றதுனா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.10. ஃபைண்ட் த ஃபாலோயிங் 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ண எல்லா இதுக்குமே என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா சைடில் அதுக்கான ரீசன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை z2ன்றதை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ண பிறகு நம்ம எப்பவும் போய் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3ன்றதுல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி 3 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 1 + i த ஹோல் கான்ஜுகேட் வந்து இங்கே என்ன ஆகலை அப்படின்னா சைன் வந்து சேஞ்ச் ஆகலை. நம்ம மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியே நம்ம இதுதான் படிச்சிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார் எடுத்தாலும் அது வந்து z-க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் என்ன ஆகாது, இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருக்காங்க. இப்போ 3 ரூட்ஸ் இருக்கிறதால எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு ரூட் கிடையாது, இதுக்கும் ரூட் அக்யூரேட்டான ரூட் கிடையாது. ஆனால் ரூட் ஆஃப் 25ஓட ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இது ரெண்டுமே ரூட் இல்லாதால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நம்பர்ஸ் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி ரூட்லேயே போட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடுலஸ் ஆஃப் ஐன்றது எப்படி 1ஆக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினிஷன் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், அந்த டெஃபினிஷனுக்கு கீழேயே சால்வ் பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு இது தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் வேணால் அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயிலானதெல்லாம் இங்கே போடாமல் டேரெக்டாக இங்கே ஆன்சர் போட்டிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் ஐன்றது ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் வந்து இதனோட ப்ராக்கெட்ஸை கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க. அது ஒன்றும் முக்கியமானதெல்லாம் இல்லை, நீங்கள் ப்ராக்கெட்டோட போட்டாலும் தப்பு கிடையாது. அடுத்தது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, வேறு ஒன்றும் இதில் டிஃபிகல்ட்டிஸ்லாம் கிடையாது. எக்ஸாம்பிள் 2.11 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸுமே ஆரிஜின்லேருந்து எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஐ கண்டுபிடிக்கும் போது வேல்யூ 1, மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பாயிண்ட் எடுக்கும்போது வேல்யூ ரூட் 5. ரூட் 5ஓட அக்யூரேட்டான பாயிண்ட் என்னென்னா 2.2360. அகெயின் தேர்ட் பாயிண்ட்டுக்கு எடுக்கும்போது நீங்கள் இது ரூட் எடுத்திங்கனாலும் என்ன ஆகும் அப்படின்னா 9 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 3. அதாவது 3 ஸ்கொயர் வரும், 3 ஸ்கொயர் 9, அதுலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு 3 வரும். சரிங்களா, இப்போ பார்க்கும்போது இந்த 3ன்ற பாயிண்ட்டை விட இந்த பாயிண்ட்டு மினிமமாக இருக்குது, இதை விட இது மினிமமாக இருக்குது. அதுதான் இங்கே டினோட் பண்ணியிருப்பாங்க 1 which is less than root 5 less than 3. அப்போ லாங்கஸ்ட்டு பார்த்து எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரிஜின்லேருந்து இந்த 3 அப்படின்ற பாயிண்ட் தான் எங்கே இருக்குது அப்படின்னா லார்ஜஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.12. இஃப் z1 z2 and z3 are complex numbers such that modulus of z1 is equal to modulus of z2 is equal to modulus of z3 is equal to modulus of z1 plus z2 plus z3 is equal to 1. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 இஸ் ஈக்குவல் டு 1, இதுக்கு 1 இதுக்கு 1 அப்படின்னு சொல்லி எல்லா வேல்யூஸும் என்னவாக இருக்குது அப்படின்னா 1ஆக இருக்குது. இது வரைக்கும் இவங்க கொடுத்த கிவன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3.
இப்போ சின்ஸ் அவங்க கொடுத்ததுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்க சொன்ன வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்த Z1 Z2 Z3யோட வேல்யூஸ் பிகம்ஸ் 1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் எடுத்தாலும் இங்கே என்ன ஆகும், ஸ்கொயர் ஆகும். 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 தான் வரும். சரிங்களா? அடுத்து நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்னு இருக்கிறத நம்ம Z பார் அப்படின்னு எழுதலாம். இங்கே 1ன்னு கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா Z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ இந்த Z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z1 பார் மட்டும் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா 1 டிவைடட் பை இங்கே மல்டிப்பிளில் இருக்குது, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா டிவிஷனில் வரும். சரிங்களா? அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து கீழே எழுதியிருப்பாங்க. நான் இப்போ எப்படி உங்களுக்கு Z1க்கு சொல்லணும் அதே மாதிரி Z2 Z3 எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி Z2 பாரோட வேல்யூ Z3 பாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்காங்க. 1/Z1 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், Z1 பார் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ Z1 பார் Z2 பார் Z3 பார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தனித்தனியாக இருக்கக்கூடியதுக்கு என்ன பண்ணலாம், காமனாக நம்ம என்ன பண்ணலாம், கான்ஜுகேட் போட்டுக்கலாம். நமக்கு மாடுலஸில் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 2.10லே படித்தோம், மாடுலஸ் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z பார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே சிம்பிள் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இந்த பார் வந்து என்ன ஆகுது அப்படின்னா Z-க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். இதனோட வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? Example 2.13, if modulus of Z is equal to 2, show that 3 less than or equal to modulus of Z plus 3 plus 4i less than or equal to 7. இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி வருது அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ரீவியஸ் கான்செப்ட் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்துக்கிறாங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 அப்படின்றத விச் இஸ் லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. சரிங்களா? இது Z1 நமக்கு இது Z2 அப்படின்னு எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 7 வருது. இந்த 2ஓட வேல்யூ அவங்க கொடுத்தது, மாடுலஸ் ஆஃப் Zன்றது இங்கே 2ன்னு அவங்க ஆல்ரெடி கிவனில் கொடுத்ததுனால அதை 2ன்னு எழுதிட்டு இதை வந்து நார்மலாக எப்போ போல் நம்ம ரூட் ஆஃப் X ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயரில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25 வரும். ரூட்லேருந்து இருக்கும்போது அது 5 ஆகிடும். இதை ஆட் பண்ணும்போது 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் Z1 minus modulus Z2 which is less than or equal to modulus of Z1 plus Z2. இங்கே which is less than or equal to போட்டிருக்காங்க, which is greater than or equal to அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இந்த நம்ம modulus of Z1 plus Z2ல தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேர்முக்கு தான் அந்த இது ஓப்பனில் இருக்குது. அதை மாற்றி எதுவும் போடலை, கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் Z1 மைனஸ் Z2. அப்போ மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் Z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் அந்த செகண்ட் Z2ஓட வேல்யூ இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 3 வருது. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. Example 2.14, show that the points 3 points கொடுத்துருக்காங்க are the vertices of an equilateral triangle. இந்த 3 pointsம் equilateral triangleோட vertices அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண போதும் அப்படின்னா the sides of the triangles are equal. அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணால் போதும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாடுலஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். 3 பாயிண்ட்ஸை Z1 Z2 Z3 அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க, மைனஸ் Z2ஓட வேல்யூ எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்டெப் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் டேர்ம் மட்டும் உள்ள மல்டிபிள் ஆகுது. மல்டிபிள் ஆகும்போது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இப்படி சேஞ்ச் ஆனோம். நம்ம ரியல் பார்ட்டை மட்டும் கம்பைன் பண்ணுறேன். எல்சிஎம் எடுத்து எனக்கு சால்வ் பண்ணும்போது 3/2 மைனஸ் I√3/2 வருது. அதுதான் இங்கே எடுத்து வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் ரூட் ஆஃப் X ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12/4ன்னு வரும். 12க்கு வந்து டைரக்ட் ரூட்டு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் டேபிள் எதையாச்சும் செக் பண்ணுறேன். 4 3s are 12 வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்க போட்ட மாதிரியே நம்ம ரூட்லேருந்து எடுத்து கூட பண்ணலாம். இல்லைனா இதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், 4 கேன்சல் பண்ணிக்கிட்டீங்க, ரிமைனிங் √3 மட்டும்தான் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அடுத்து இதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2 மைனஸ் Z3, மாடுலஸ் ஆஃப் Z3 மைனஸ்
Z1 இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது எல்லா சைட்ஸுமே என்ன வருது அப்படின்னா ஈக்குவலாக வருது. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. the sides of the triangles are equal அப்படி சொன்னாங்க. நமக்கு எல்லாமே ஈக்குவலாக வந்துருச்சு. சரிங்களா? Next example 2.15. Let Z1, Z2 and Z3 be complex numbers such that modulus of Z1 is equal to modulus of Z2 plus modulus of Z3 is equal to R. இதே மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அதில் 1ன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R which is greater than 0 and Z1 plus Z2 plus Z3 which is not equal to 0. அது 0 கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Prove that இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் எடுத்த மாதிரியே மாடுலஸ் ஆஃப் Z1 இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம எடுத்தோம், இங்கே ஆறுன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி என்ன ஆகும், நம்ம ஸ்கொயர்னு போடும்போது இங்கேயும் ஸ்கொயர். இந்த டேர்முக்கு வர நம்ம என்ன பண்ணலாம், Z1 பார் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். அடுத்து Z1 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா R ஸ்கொயர் டிவைடட் பை Z1 பார்னு வரும். சிமிலர்லி Z2 Z3. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதில் மூணுமே ப்ளஸ் பண்ணியிருக்கதால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ப்ரூஃப் தட்டில் தேவைப்படுறதுனால என்ன பண்ணுறோம், மூணுமே ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸுமே R ஸ்கொயர் காமனாக இருக்கிறதால R ஸ்கொயர் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் என்னவாயிடும் அப்படின்னா 1 டிவைடட் பை Z1 பார் ப்ளஸ் 1 டிவைடட் பை Z2 பார் ப்ளஸ் 1 டிவைடட் பை Z3 பார்னு ஆகிடும். நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் Z1 மட்டும்தான் இருக்குது. நம்ம எல்சிஎம் வந்து Z1 பார் Z2 பார் Z3 பார் மூணுமே கன்சிடர் பண்ணுறோம். இங்கே வந்து 1 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே என்ன டேர்ம் இருக்குதோ அந்த டேர்ம் இல்லாத டேர்மோட இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக இங்கே Z1 தான் இருக்குது, 2வும் 3யும் இல்லை. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது Z2 பார் Z3 பார். சரிங்களா? அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா Z2 பார் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், Z1ம் Z3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 3 இருக்குது, நமக்கு 1 and 2 இல்லை, 1 and 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இங்கே LHS RHS எல்லாத்துலேயுமே என்ன ஆகும் அப்படின்னா மாடுலஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்கே கான்ஜுகேட் வந்து தனித்தனியாக இருக்கிறத இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஹோல் கான்ஜுகேட்டாக போட்டிருக்காங்க, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். சரிங்களா? அடுத்து இங்கே மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரிமைனிங் R ஸ்கொயர் தான் வரும். சரிங்களா? அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z பாரும் ஈக்குவல். அதனால் என்ன இருக்குது, இங்கே Z பாரை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து Z1 Z2 Z3 இருக்கக்கூடியதை என்ன பண்ணியிருக்காங்க, மாடுலஸில் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம்னா மேலேயும் மாடுலஸ் வரும், கீழேயும் மாடுலஸ் வரும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 3 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பில் மாடுலஸ் ஆஃப் Z1 is equal to R, மாடுலஸ் ஆஃப் Z2 is equal to R, மாடுலஸ் ஆஃப் Z3 is equal to R. அப்போ 3 டேர்ம்ஸ்க்குமே R வருது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே மூணுத்துக்குமே R வரும். இப்போ R பவர் 3 இங்கே கேன்சல் பண்ணலாம். R பவர் 2வும் R பவர் 3ல் கேன்சல் ஆகிடும். ஒரு R மட்டும்தான் கீழே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இங்கே R இங்கே வந்துடும். டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது மல்டிப்பிளில் வந்துடும். இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறது இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிவிஷன் ஆகும். அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தனித்தனியாக இருக்கக்கூடிய மாடுலஸை என்டையர் மாடுலஸாக போடும்போது இதுதான் நமக்கு கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொன்னது. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2.5.2 ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். உங்களுக்கு இந்த டிரைவ் பண்ணதெல்லாம் தேவையில்லாமல் லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும்தான் மெயினாக வேணும். ரூட் ஆஃப் A + IB இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இஃப் B இஸ் நெகட்டிவ், பியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் B பை மாடுலஸ் ஆஃப் B இருக்கிற இடம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா -1 ஆகும். பியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது இந்த டேர்ம் இருக்கிற இடத்துல நம்ம மைனஸ் போடுவோம், பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல 1 போடுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 2.17 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8i. சரிங்களா? இதில் A அப்படின்றது நமக்கு 6, B அப்படின்றது -8, Zன்றது இந்த என்டையர் ரியல் பார்ட் அந்த இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் இங்கே Z. சரிங்களா? இப்போ இதில் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்முலா உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் Zன்றது தேவைப்படுறதால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ்லியே அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடுறோம். மாடுலஸ் ஆஃப் Zன்றது உங்களுக்கு 6 - 8i அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம எப்பவும் போல் ரூட் ஆஃப் x² + y² சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு வரும். 100க்கு ரூட் எடுக்கும்போது
10 சரிங்களா. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் a + ib அப்போ ரூட் ஆஃப் 6 - 8i ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த 10 அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்காங்க. தென் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அதை எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. டிவைடட் பை ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் i இன்ட்டு b/-b. இப்போ இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் நம்ம இந்த டேர்முக்கு என்ன போடுவோம், -1 போடுவோம். இங்கே நமக்கு பியோட வேல்யூ நெகட்டிவில் வந்திருக்கு. நெகட்டிவ்னா மைனஸில் வந்திருக்கிறதால என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த டேர்ம் என்டையர் டேர்முக்கு என்ன ஆகும் அப்படின்னா -1 வரும் சரிங்களா. அப்போ இந்த சிம்பிளாக அந்த -1 நம்ம சால்வ் பண்ணும்போது -i ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 10 மைனஸ் ஏவோட வேல்யூ 6 டிவைடட் பை ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 2. இப்போ இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு √8 - i √2 அப்படின்னு வரும் சரிங்களா. இதோட ஆன்சர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது தான். இன்னும் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √8க்கு அக்யூரேட்டான ஸ்கொயர் நமக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணுறான் 2 டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணி 4 2s are 8ன்னு வரும் சரிங்களா. அப்போ 4ஓட ரூட் பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து ரூட் இல்லாததால் என்ன பண்ணுறோம் √2 அப்படின்னே போட்டுடுறோம் சரிங்களா. அப்போ √8 அப்படின்றது 2√2 அப்படின்னு எழுதலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஃபார்முலா மெயினாக தெரியணும். தென் இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ரீவியஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே அப்ளை பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஸ்டெப்ஸில் எழுதிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும் சரிங்களா. அப்போ ஸ்டார்டிங்லேயே மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். தென் பியோட வேல்யூ நெகட்டிவில் வந்தால் இங்கே டேர்மில் என்ன -1 போடணுமா, பாசிட்டிவில் வந்தால் என்ன போடணும் அப்படின்றது தெரியணும் சரிங்களா. இது எல்லாமே தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.5 இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.